என்ன உங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி ஈஸியா பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுன்னு தெரியல. அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு அதை ஈஸியா அப்ளை பண்றதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ இங்க வந்து பாஸ்போர்ட் சேவான்னு டைப் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்படி தெரியலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்க இந்த வெப்சைட் வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல உங்க அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் மேல டாப் ரைட் சைட்ல ரெஜிஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க உங்க பாஸ்போர்ட் லொகேஷனை செலக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போறீங்களோ அந்த லொகேஷன் செலக்ட் பண்ணுங்க. நான் சென்னை செலக்ட் பண்றேன். இப்போ கீழே ஃபுல் நேம்னு உங்க நேம் என்டர் பண்ணுங்க வித்தவுட் இனிஷியல். கீழே வந்து உங்க மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. ஆனா அது கீழே வந்து உங்க மெயில் ஐடியோ லாகின் ஐடியோ யூஸ் பண்ணுறோமான்னு கேட்குறாங்க. ஸோ அதை எஸ் கொடுத்துட்டுங்க. இப்போ உங்க லாகின் ஐடி வந்து உங்க மெயில் ஐடி தான் உங்க லாகின் ஐடி. அண்ட் லாஸ்ட்ல வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு சைன் அப் கொடுங்க. இப்போ உங்க மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை போட்டு வெரிஃபை பண்ணிக்கிங்க. இப்போ அகைன் பேக் டு லாகின் பேஜ் கொடுத்துருங்க. இப்போ லாகின் ஐடியில் உங்க மெயில் ஐடி போடுங்க. அண்ட் கீழே வந்து பாஸ்வேர்டு ஆர் ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஓடிபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு. அகைன் அந்த ஓடிபி என்டர் பண்ணுறேன். பண்ணிட்டு சைன் இன் கொடுக்குறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆர் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்னு இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கே வந்து பாஸ்போர்ட் நம்பர் கேட்கும். இது வந்து ரினியூ பண்றவங்கள அவங்களுக்கு தான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்கன்னா ஜஸ்ட் இங்க கீழே ஸ்கிப் ஃபார் நோ இந்த ஆப்ஷனை கொடுங்க. இப்போ உங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் சென்னை ஆஃபீஸ் செலக்ட் பண்றேன். பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இந்த 9 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணா போதும் உங்க பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடும். ஸோ ஃபுல்லா பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்ளைங் ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் இருக்கா, இதுல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்கன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் வந்து டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ல 2 அப்ளிகேஷன் இருக்கும், நார்மல் அண்ட் தட்கால். நீங்க நார்மலா அப்ளை பண்ணீங்கன்னா சில பேருக்கு அப் டு 1 மந்த் கூட டைம் எடுக்கும் உங்க பாஸ்போர்ட் வர்றதுக்கு. அதே நீங்க தட்கால் அப்ளை பண்ணீங்கன்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ள உங்க பாஸ்போர்ட் வந்துடும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸும் நார்மல் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா 1.5K, அதே நீங்க தட்கால் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா 2K ஆகும். அண்ட் இந்த தட்காலுக்கு அடிஷனல் இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. மைனர்ஸ்க்கு வந்து 2 டாக்குமெண்ட்ஸ். கீழே வந்து பாஸ்போர்ட் பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. 36 பேஜ் வேணுமா 60 பேஜ் வேணுமா, இதுவும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும். நீங்க 36 பேஜ் போனீங்கன்னா 1.5K, 60 பேஜ் போனீங்கன்னா 2K. ஸோ நான் 36 பேஜை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ஸ்டெப் 2க்கு வாங்க. இப்போ இங்க வந்து கிவன் நேம் அண்ட் சர் நேம்னு இருக்கும். இப்போ சப்போஸ் உங்க நேம் வந்து லோகேஷ் குமார்னா லோகேஷ் வந்து கிவன் நேம்ல போடுங்க. சர் நேம்ல வந்து குமார்னு டைப் பண்ணுங்க. இனிஷியல்ஸ்லாம் போடக்கூடாது. அண்ட் கீழே ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வேற ஏதாச்சும் நேம் இருக்குன்னா அந்த எஸ்ஆர் நோவா செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நேம் சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. அண்ட் அது கீழே பிளேஸ் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. அண்ட் கீழே மேரிட்டல் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட்ல வந்து உங்க பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து அவுட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்கறாங்க. ஸோ நான் நோ கொடுக்குறேன். இப்போ உங்க பர்த் பிளேஸோட ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா வந்து பை பர்த் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேன் கார்டு ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அதோட நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து உங்க பேரண்ட்ஸ் ஆர் ஸ்பவுஸ் வந்து கவர்மெண்ட் சர்வெண்டான்னு கேட்கறாங்க, அதை எஸ் ஆர் நோவான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, நான் டிஃபால்ட்டா 10th பாஸ்ன்னு கொடுத்தா நான் ஈஸியாருக்கு எஸ்ன்னு வந்துருச்சு. அதே நான் இப்போ 10th கீழே கொடுத்தா நோன் ஆயிடும். அண்ட் இந்த ஈஸியார் நான் ஈஸியர் கேட்டகரி என்னதுன்னா, இப்போ நீங்க ஒர்க்குக்காக ஃபாரின் டிராவல் பண்றீங்கன்னா உங்களுக்கு தனியா வந்து இமிகிரேஷன் செக் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் இந்த ஈஸியார் கேட்டகரி வந்து 10th கம்ப்ளீட் பண்ணாதவங்க ஒர்க்குக்காக டிராவல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தான் இது எலிஜிபிள் ஆகும். மோஸ்ட்லி நீங்க 10th கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க, நீங்க நான் ஈஸியர் கேட்டகரிக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அண்ட் சப்போஸ் நீங்க டூரிஸ்ட்காக பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்றீங்கன்னா இதுல உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ இங்க கீழே வந்து உங்க ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த செக் பாக்ஸ்ல ஐ அக்ரி எஸ் கொடுங்க. ஒன்ஸ் அகைன் நீங்க மேல இருந்து கீழே வரைக்கும் இன்னொரு வாட்டி ஃபுல்லா செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ஸ்டெப் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டெப் 3 பார்க்கலாம். இப்போ உங்க ஃபேமிலியோட டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. ஃபாதர் மதர் நேம்ஸ்லாம் அதே மாதிரி தான் கிவன் நேம் சர் நேம் மாதிரி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ஸ்டெப் 4க்கு வாங்க. இப்போ உங்க பிரசன்ட் ஒரு கரண்ட் அட்ரஸ் வந்து அவுட் ஆஃப் இந்தியாவா கேட்கறாங்க. ஸோ அதை நோ செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்க கரண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் இங்க என்டர் பண்ணுங்க. அண்ட் சிட்டி பின்கோட்ல என்டர் பண்ணுங்க. இப்போ நான் பின்கோட் என்டர் பண்ணணும் பாருங்க, என் ஏரியாவோட நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்லாம் இங்க ஷோ ஆகும். இப்போ இங்க இருந்து உங்க போலீஸ் ஸ்டேஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் உங்க வீட்டுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து உங்க கரண்ட் அட்ரஸ்க்கு தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க. ஸோ நியர்பை போலீஸ் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இங்க கீழே வந்து உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. இப்போ அகைன் கீழே உங்க மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. நீங்க லாஸ்ட்ல வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் அவைலபிள் இருக்கான்னு கேட்கறாங்க. இப்போ சப்போஸ் நீங்க ஒர்க்குக்காக சென்னையில் ஒர்க் பண்ணுவீங்க, உங்க பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்குன்னா எஸ் கொடுத்துட்டு பர்மனெண்ட்ல உங்க கோயம்புத்தூரோட அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. சப்போஸ் உங்க பர்மனெண்ட் அட்ரஸ் ஒரு பிரசன்ட் அட்ரஸ் சேமா இல்லைன்னா நோ கொடுத்துட்டு உங்க பர்மனெண்ட் அட்ரஸ் கீழே என்டர் பண்ணுங்க. உங்க பர்மனெண்ட் அட்ரஸ்லயும் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து கரண்ட் அட்ரஸ்க்கு தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க. எல்லாம் பண்ணிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்க பாருங்க, இதுல ஒரு பாப்அப் வந்திருக்கு. இது என்னதுன்னா, ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இங்க ஸ்டெப் 5க்கு வாங்க. இங்க எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுங்க. லைக் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து ஒரே லைன்ல இருக்க மாதிரி கொடுங்க. இது நீங்க ஃபேமிலி மெம்பரோட நேமே கூட கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துட்டு அண்டு கொடுத்து
உங்கள் அட்ரஸ் அப்படியே கொடுத்துருங்க. கீழே அவங்க மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இங்கே ஸ்டெப் 6. இப்போ இங்கே வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் நாட் அவைலபிள் கொடுங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட்டில் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அதுவும் கேட்குறாங்க. ஸோ இது எல்லா ஆப்ஷன்ஸில் நான் நோ செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இங்கே 7th ஸ்டெப்பு. அண்ட் இப்போ இங்கே ஸ்டெப் 7ல் வந்து நீங்கள் ஏதாச்சும் கிரிமினல் ஆக்டிவில் இன்வால்வ் ஆகிருக்கீங்களா, உங்கள் மேலே ஏதாச்சும் எஃப்ஐஆர் இருக்காங்களா அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு எஸ்ஆ நோவாக செலக்ட் பண்ணிக்கிங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் நோவாக தான் இருக்கும். ஸோ நோ எல்லா ஆப்ஷன்ஸில் நோ செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் எல்லாமே படித்து பார்த்துட்டு கீழே லாஸ்ட்டில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் ஸ்டெப் 8ல் வந்து உங்கள் பாஸ்போர்ட் பிரிண்ட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். 1க்கு 2 தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிங்க. இப்போ ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் பேக் போய்ட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க. எல்லாம் ஓகேனா கீழே வந்து ஐ அக்ரி அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இங்கே லாஸ்ட் ஸ்டெப் 9ல் வந்து இப்போ இதில் நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரூஃப் ஆஃப் பர்த்தில் பாருங்கள், இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கேரி பண்ணிட்டு போகணும். நம்ம அட்ரஸ் ப்ரூஃப்க்கு பாருங்கள், இதில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் இதில் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் பர்த்தில் ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் இங்கே பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த ஐ அக்ரி அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள். பண்ணிட்டு பிளேஸில் வந்து உங்கள் கரண்ட் பிளேஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த ஃபில் பண்ண ஃபார்ம் வந்து ப்ரீவியூவாக வேணும்னா ஜஸ்ட் அந்த ப்ரீவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் கீழே பிரிண்ட் கொடுத்து இது டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பெட்டர் சேஃப்டிக்காக பிரிண்ட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் கரெக்டுன்னா கீழே சப்மிட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஏஆர்என் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும், அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே செலக்ட் பிஎஸ்கே இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்னையில் இருக்க லிஸ்ட் ஆஃப் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு நியர்பை என்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ கீழே அந்த கேலண்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷனில் என்ன டேட்க்கு அவைலபிளில் இருக்கோ அந்த டேட் இங்கே ஷோ ஆகும். க்ரீனில் இருக்குதுன்னா அவைலபிளில் இருக்குது, க்ரீன் இல்லாத டேட்டில் வந்து அந்த டேட்டில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. ஸோ இந்த டேட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், டேட் செலக்ட் பண்ணதும் பேமெண்ட் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ இங்கே நீங்கள் உங்கள் டெபிட் ஒரு கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணிக்கலாம், ஒரு யூபிஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ நான் யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 17 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் யூபிஐ வச்சு பே பண்ணுறேன். ஸோ நான் யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே நீங்கள் உங்கள் யூபிஐ ஐடி போட்டும் பே பண்ணிக்கலாம், ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணியும் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் QR கோட் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள் QR கோட் வந்துடுச்சு. இப்போ ஜஸ்ட் இது ஸ்கேன் பண்ணி பே பண்ண போதும். அப்படியே வெப்சைட் வந்து ரீலோட் ஆகும். நீங்கள் எதுவும் பேக்லாம் ப்ரெஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்கள் அப்ளிகேஷன் ரிசிப்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். இது பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலே உங்களுக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட் டேட்டு அண்ட் டைமிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதில் கொடுத்துருக்க டைமிங்கில் இருந்து ஒரு 30 minutes பிஃபோர் போயிட்டீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, பயோமெட்ரிக்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. ஒன்ஸ் உங்கள் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 days வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க உங்கள் வீட்டுக்கு. அது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்லி வந்து 1 to 2 weeks உங்கள் பாஸ்போர்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அன்றைக்கி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்ததுக்கு நன்றி.